இங்கே திருச்செங்கோடு சைட்டில் வந்து ஃபுட்டிங்க்கு நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். இது இன்னும் போடல, சைடு வச்சுட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் வந்து இந்த ஃபுட்டிங் காலமோட டீட்டெயில் வந்து சிம்பிளாக பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர் பிளாக் 2 இன்ச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். மார்க்கிங்காக இந்த பிளேயர் இறக்கியிருக்கோம். அப்புறம் ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு 4 இன்ச்சு ஸ்பேசிங்கில் இருக்கும். நமக்கு ட்ராயிங்கில் ஒன் சைட் ஃபுட்டிங்காக தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ஏன்னா டேங்க் வர்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இடம் இருந்துச்சு, அதனால் வந்து நம்ம இங்கே தள்ளிக்கிட்டோம். அதனால் லெக்கு வந்து அந்த ஒன் சைடுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த விரிச்சு வச்சு கட்டியிருந்தோம். அப்புறம் இந்த ஃபுட்டிங் மேலே இந்த காலம் ரெஸ்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் டைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு C3 வரும். இதில் வந்து R16 யூஸ் பண்ணியிருக்கோம். ரிங் ஸ்பேசிங் வந்து நமக்கு 6 இன்ச்சு ஸ்பேசிங்கில் வரும். இதில் வந்து நடுவில் ஒரு 2 ராடை ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு C கொடுத்துருக்கோம். இதில் டாப் மேட் பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது நமக்கு காலம் ஹைட்டு ஜாஸ்தியாக போகுது இல்லையா, இது வந்து நம்ம லாங் காலம் இல்லாமல் ஷார்ட் காலம் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபுட்டிங் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அது ஃபுட்டிங் டெப்த்து அதிகமாக போகிறதுனால நமக்கு வந்து கிராக் வரும் டாப்பில். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இது டம்மி லேயர் ஒன்று நம்ம கட்டியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து சச்சுவல் இன்ஜினியர் ஆலோசனைப்படி தான் இந்த சைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.